Decode the World Unfiltered. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய தேஜாஸ் போர் விமானம் துபாய் கண்காட்சியில் விபத்துக்குள்ளானது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். விபத்தில் விமானி உயிரிழந்திருக்கிறாரு. தேஜாஸ் வகை போர் விமானம் சந்திக்கக்கூடிய இரண்டாவது விபத்து இது. விபத்துக்குள்ளான தேஜாஸ் விமானம் LA5026 அப்படிங்கிற பதிவை கொண்ட தேஜாஸ் MK1 வகையை சார்ந்த ஒரு போர் விமானம். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது கோர்ட் ஆஃப் இன்கொயரிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவில் HAL அது மட்டும் இல்லாமல் DRDO வல்லுநர்களும் இந்திய விமானப்படையினுடைய மூத்த அதிகாரிகளும் இருக்காங்க. விபத்துக்குள்ளான தேஜாஸ் விமானத்தினுடைய விமான தரவு பதிவு, அதாவது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, FDR, அது மட்டும் இல்லாமல் காக்பிட் குரல் பதிவு, இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, CVR அடங்கிய கருப்பு பெட்டிகள் பாதுகாப்பாக இப்போ மீட்கப்பட்டிருக்கின்றன. விபத்துக்கு முன்னாடி விமானி ஏதேனும் அவசர சைகைகளை செய்தாரா, விமானம் செயலிழப்பதற்கு முன்னாடி இயந்திரம் அல்லது கட்டுப்பாட்டு அமைப்புகளில் ஏதேனும் கோளாறுகள் இருந்ததா அப்படிங்கிறது பற்றி விசாரணை நடைபெற்று வருது. விபத்து நடந்த இடங்கிறது துபாயினுடைய அல் மக்தூம் ஏர்பேஸ்க்கு அருகில் இருப்பதனால அமீரகத்தினுடைய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம், அதாவது GCAA அப்படிங்கிற அந்த அமைப்பு இந்திய விமானப்படையோடு இணைந்து விசாரணைக்கு தேவையான உதவிகளெல்லாம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. விசாரணையின் முழுமையான அறிக்கை வெளிவரத்துக்கு சில வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகலாம். அதுவரையில் தேஜாஸ் விமானம் தொடர்பாக சில பயிற்சி மற்றும் சாகச நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. சர்வதேச பார்வையாளர்கள் மற்றும் தூதுக்குழுக்கள் முன்னிலையில் சிக்கலான சாகசத்தை நிகழ்த்தும் போது தான் இந்த விபத்துங்கிறது ஏற்பட்டிருக்கு. கடுமையான செங்குத்து சுழற்சி, அதாவது ஸ்டீப் வெர்டிக்கல் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கொள்ள முயன்ற போது தான் நிலைத்தன்மை இழந்து தரையை நோக்கி சென்றிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. அதாவது லாஸ்ட் ஸ்டெபிலிட்டி, அதனுடைய ஸ்டெபிலிட்டி இழந்ததுனால அது தரையை நோக்கி சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சாகசத்தின் போது நெகட்டிவ் G ஃபோர்ஸ்லேருந்து விமானம் மீண்டு வராததுனால விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னும் முதல் கட்ட விசாரணையில் வரக்கூடிய தகவல்களை பார்க்குறோம். இந்த நெகட்டிவ் G ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இயல்பான ஈர்ப்பு விசைக்கு எதிரான முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். விமானிகள் விமானத்தினுடைய கட்டுப்பாட்டு ஸ்டிக்கை முன்னோக்கி தள்ளி விமானத்தை கீழ்நோக்கி இயக்க முயற்சிக்கும் போது இந்த நெகட்டிவ் G ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். தேஜாஸ் விமானங்களுடைய சிறப்புகளில் ஒன்று மார்டின் பேக்கர் 00 எஜெக்ஷன் சீட். இது விமான விபத்தின் போது விமானிகளை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை வெளியேற்ற இருக்கை, அதாவது எஜெக்ஷன் சீட். 00 அப்படிங்கிற சொல் இருக்கையினுடைய திறனை குறிக்கிறது. 0 ஆல்டிடியூட், 0 ஏர் ஸ்பீட் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். 00 என்பதனுடைய நோக்கம் பொதுவாக வெளியேற்ற இருக்கைகள் திறம்பட செயல்பட விமானம் ஒரு குறிப்பிட்ட வேகத்திலையும் உயரத்திலையும் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் மார்டின் பேக்கருடைய தொழில்நுட்பம் விமானம் தரையில் நின்று கொண்டு இருக்கும்போது அல்லது மிக குறைந்த உயரத்தில் இருக்கும்போது, மிக குறைந்த வேகத்தில் இருக்கும்போது விபத்து ஏற்பட்டால் கூட விமானியை இருக்கையோட பாதுகாப்பாக வானில் தூக்கி எறிந்து பாராசூட்டை திறந்து தரையிறக்க முடியும். விமானி ஆபத்தான நிலையை உணரும் போது இருக்கையினுடைய முன்புறம் இருக்கக்கூடிய வெளியேற்ற கைப்பிடி, அதாவது எஜெக்ஷன் ஹேண்டில் இருக்கும், அதை பிடிச்சு இழுப்பார். அப்போது இருக்கைக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராக்கெட் அல்லது வெடிமருந்துகள் உடனடியாக செயல்பட்டு வெடிக்கும். சில மில்லி வினாடிகளுக்குள்ள இருக்கை விமானத்தினுடைய கூரையை, அதாவது கேனப்பியை உடைச்சிட்டு வெளியேறும். இருக்கை ராக்கெட் உந்து விசையை பயன்படுத்தி விமானியை பாதுகாக்க குறைந்தபட்சம் 300லேருந்து 500 அடி வரைக்கும் மேலே கொண்டு போகும். இந்த உயரங்கிறது பாராசூட் திறக்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கும். இந்த இருக்கைகள் தானாகவே பாராசூட்டை திறக்கும் அமைப்பை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். விமானி போதுமான உயரத்தை அடைஞ்ச உடனேயே பாராசூட் திறந்து விமானியை மெதுவாக தரையிறக்கும். இப்போ ஓடுபாதையில் ஏற்படக்கூடிய விபத்துகள், டேக் ஆஃப் அல்லது தரையிறங்கக்கூடிய நேரங்களில் ஏற்படக்கூடிய விபத்துகளில் விமானிகளை காப்பாற்றுவதற்கு இது ரொம்ப பயனுள்ள ஒன்றாக இருக்குது. இந்த 00 தொழில்நுட்பம் அப்படிங்கிறது விமானிகளுக்கான உயிர் பிழைக்கும் வாய்ப்பை வியத்தகு முறையில் உயர்த்தி இருக்குது. இந்தியா உட்பட உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் விமானப்படைகளுடைய மார்டின் பேக்கர் இருக்கைகளை பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவுடைய தேஜாஸ் LCA போர் விமானங்களும் மேம்பட்ட மார்டின் பேக்கர் வெளியேற்ற இருக்கைகளை பயன்படுத்தக்கூடியதாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போ துபாயில் நடந்த விபத்தில் இந்த வெளியேற்ற இருக்கை செயல்பட்டுச்சா, ஏன் செயல்படலை அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த விசாரணையுடைய முக்கியமான அங்கமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ராஜஸ்தானுடைய ஜெய்சல்மார்லேயும் இப்படி ஒரு விபத்து கடந்த ஆண்டில் ஏற்பட்டுச்சு. 2024 மார்ச் மாதம் தேஜாஸ் விமானம் தீப்பற்றி எறிந்து கீழே விழுந்துச்சு. ஆனால் விமானி அப்போ உயிர் பழிச்சுக்கிட்டார்.
விமானி உயிர் பழித்ததற்கு காரணம் அந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த இந்த மார்டின் பேக்கர் வெளியேற்ற இருக்கை தான். இந்த எஜெக்ஷன் சீட் சொன்னோம் இல்லையா, அந்த சீட் இருந்ததுனால அவர் அப்போ உயிர் பழித்தார். இந்த இருக்கை ஏன் மார்டின் பேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். சர் ஜேம்ஸ் மார்டின் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய தலைமை வடிவமைப்பாளர், அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப மேதை. இவர் தான் வெளியேற்ற இருக்கைகளுடைய அடிப்படை தத்துவத்தை முதல்ல வடிவமைக்கிறார். இந்த எஜெக்ஷன் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பேசிக் மாடியூலை அவர் தான் டிசைன் பண்ணுறாரு. கேப்டன் வேலண்டைன் பேக்கர் இவர் ஜேம்ஸ் மார்டினோட வணிக பங்குதாரர், சிறந்த விமானியும் கூட. இந்த 2 பேரும் சேர்ந்து உருவாக்கிய நிறுவனம் அப்படிங்கிறதுனால அது மார்டின் பேக்கர் ஏர்கிராஃப்ட் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு பெயர் சூட்டப்படுது. இந்த எஜெக்ஷன் சீட் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு துயர சம்பவத்தில் தான் தொடங்குச்சு. 1942 வருஷத்தில் வேலண்டைன் பேக்கர் ஒரு சோதனை விமான விபத்தில் உயிரிழக்கிறாரு. தனது நண்பரோட இந்த மரணத்தினால மனமுடைஞ்ச ஜேம்ஸ் மார்டின் என்ன பண்ணுறாருன்னா, இனி எந்த விமானியும் கட்டுப்பாட்டை இழந்த விமானத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் உயிரிழக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கிறாரு. மார்டின் சந்தித்த சோகம் இருக்கு இல்லையா, அதுதான் கட்டுப்பாட்டை இழந்த விமானத்திலிருந்து விமானியை வினாடிகளில் வெளியேற்றி உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய ஆராய்ச்சியில் ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்வாக மாறுது. மார்டின் உருவாக்கிய முதல் வெளியேற்ற இருக்கை சோதனைங்கிறது 1946 ஆண்டில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுச்சு. 1949 ஆண்டு மே 30 ஆம் விட்வர்த் அப்படிங்கிற ஒரு விமானம் கட்டுப்பாட்டை இழந்தபோது விமானி ஜேஓ லான்காஸ்டர் அப்படிங்கிறவர், அவரால் தான் இந்த இருக்கைங்கிறது முதல் முறையாக உண்மையான அவசர நிலையில் பயன்படுத்தப்பட்டு அவர் உயிர் காப்பாற்றப்பட ஒரு நிகழ்வாகவும் மாறுது. இந்த சம்பவம் உலக விமான போக்குவரத்து வரலாற்றில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. மார்டின் பேக்கர் வெளியேற்ற இருக்கையினால் காப்பாற்றப்பட்ட முதல் உயிர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் கூட அவர் பெற்றார். அன்றைக்கிலிருந்து தொடங்கி பார்த்தோன்னா இந்த மார்டின் பேக்கர் வெளியேற்ற இருக்கை இருக்கு இல்லையா, இது 7600க்கும் மேற்பட்ட விமானிகளுடைய உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது. தேஜாஸ் போர் விமானங்களை இந்தியாவினுடைய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இவங்கெல்லாம் இணைந்து தயாரிக்கக்கூடிய ஒரு விமானம். தேஜாஸ் MK1 பதிப்புகளில் அமெரிக்காவுடைய ஜெனரல் எலக்ட்ரிக் F404 என்ஜின்கள் தான் பயன்படுத்தப்படுது. MK2 பதிப்புகளுக்கு இந்தியாவினுடைய காவேரி என்ஜின்ஸை பயன்படுத்தக்கூடிய முயற்சிகள் இப்போ நடைபெற்று இருக்கின்றன. தேஜாஸ் விமானங்களுடைய வடிவமைப்பானது அவற்றை நவீன மற்றும் தனித்துவமான போர் விமானங்களாக மாற்றக்கூடியதாக இருக்குது. 4.5 ஜெனரேஷன் விமானங்களாக இருக்கக்கூடிய தேஜாஸ் டெல்டா சிறகு அமைப்பை கொண்டிருக்கின்றன, அதாவது டெல்டா விங் இருக்கும். இந்த வடிவமைப்பு விமானத்திற்கு அதிக வேகத்தையும் சிறந்த சுழற்சி திறனையும் மேனுவரபிலிட்டியும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. விமானத்தினுடைய எடையை குறைப்பதற்கும் அதனுடைய வலிமையை அதிகரிப்பதற்கும் இதில் கார்பன் ஃபைபர் காம்போசிட் பொருட்கள்லாம் பரவலாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த விமானங்கள் ஃப்ளை பை வயர் கட்டுப்பாட்டு அமைப்பை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. இது விமானியை மிகவும் நுட்பமாகவும் துல்லியமாகவும் விமானத்தை இயக்க வைக்கிறதுக்கு ஒரு பயன்படக்கூடியதாக ஒரு அமைப்பாக இருக்குது. ரொம்ப எடை குறைவான இந்த போர் விமானங்களை உருவாக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசாங்கம் 1984 ஆண்டு முன் வச்சது. தேஜாஸ் அப்படிங்கிற பெயரை மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தான் சுற்றார். முதல் முறையாக இந்த ரக விமானங்கள்லாம் 2001 ஆண்டு தான் பிறந்தன. 2015 ஆண்டு முதல் இந்திய விமானப்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டிருக்கின்றன தேஜாஸ் ஃப்ளைட்ஸ். இந்த ஃப்ளையிங் டேகஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தேஜாஸ் ஸ்குவாட்ரன் 45 2016 ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் தேஜாஸ் பற்றின ஒரு வரலாறு. தேஜாஸில் பயன்படுத்தக்கூடிய இந்த எஜெக்ஷன் சீட்ஸ், இந்த மார்டின் பேக்கர் சீட்ஸு என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ விசாரணையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன. இந்த விபத்தில் கெடுவாய்ப்பாக விமானி உயிரிழந்திருக்கிறார். இந்த விசாரணையில் தான் அடுத்தடுத்த கட்ட விவரங்கள் தெரிய வரும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.